ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். மினிமம் 18, மேக்ஸிமம் 50 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கழிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ், டிப்ளமோ, கிராஜுவேட், எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 46,500 தான். மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு 1,06,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூன்லேருந்து 19 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு நாள் இன்டர்வியூ இருக்குது. அதை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, சரிங்களா? இது எக்ஸல் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மெட்டை எதுவும் மாற்றாமல் என்டர் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணால் போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அவங்களே அங்கே கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் உங்களுடைய பெயர், அதாவது நீங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட் இருக்கிற மாதிரியே உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத ஃபுல் நேமு பிளாக் லெட்டர்ஸில், கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் தென் உங்களுடைய தகப்பனார் அல்லது கல்யாணான பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்போஸ் நேம், உங்களுடைய கணவர் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணணும். DD/MM/YYY அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஜெண்டர், உங்கள் பாலினம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா. மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா, செப்பரேட்டடா, விடோவா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த கேட்டகரி சார்ந்தவங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூசி என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இப்போ இருக்க தற்போதைய முகவரியும் நிரந்தர முகவரி 2 டீட்டெயில்ஸுமே எழுதுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இது எல்லாத்தையுமே ரெண்டுலேயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதன் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பருக்குன்னா 2யுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், சரிங்களா? உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, 10th எங்கே படிச்சிங்க, இப்போ ஐடிஐ படிச்சிங்கன்னா ஐடிஐ என்ன, ஹெச்எஸ்சி 12th படிச்சிருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சியில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எவ்வளோ மார்க் அடிச்சிங்க, அதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத, அதுக்கடுத்தது எத்தனை வருஷம் கோர்ஸ், 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத லைனாக ஒவ்வொன்றா எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஃப்ரம் டு அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, அந்த ஆர்கனைசேஷனோட நேம் அட்ரஸ் எல்லாம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். பர்மனெண்ட்டாக இல்லை டெம்பரவரியாக ஏன் அங்கேருந்து ரிலீவ் ஆனீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. கீழே டிக்ளரேஷன், சரிங்களா? இந்த இடத்துல உறுதிமொழி படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பிளேஸ் மற்றும் டேட், ஊர் பேர் என்ன, டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை ஃபோட்டோவாக வச்சு நீங்கள் அதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் × 7 சென்டிமீட்டர், சரிங்களா? ஹை 2 சென்டிமீட்டர் வித் 7 சென்டிமீட்டர் இருக்கணும். 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே அந்த உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த சைஸில் வச்சு நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அனுப்பணும். இமெயில் மட்டும்தான் அனுப்ப போகிறீங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலிமா எதுவும் அனுப்ப போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கனாவே டவுன்லோட் ஆயிரும். அதே ஃபார்மேட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் இதை ஜஸ்ட் இமெயில் மட்டும் பண்ணால் போதும், சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேலை வாய்ப்பு என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBBS படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,06,380 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024 மற்றும் 13 ஜூன் 2024 தான் இதுக்கான இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த நின்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 6 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா DGNM டிப்ளமோ நர்சிங் மிட்வைஃபரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலையோ இல்லை சென்ட்ரல் நர்சிங் கவுன்சிலையோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, நான் BSc நர்சிங் படிச்சிருக்கேன்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நர்சிங் A சர்டிஃபிகேட் வித் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,050 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2024 தான் இதுக்கான இன்டர்வியூ டேட்னு அறிவிச்சிருக்காங்க. மூணாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் 12th முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 years டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 3 months ட்ரைனிங் வந்து ஃபார்மசியில் முடிச்சிருக்கணும். கூடவே நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 46,500 ரூபா உங்களுக்கான சம்பளம். உங்களுக்கு 18லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11 ஜூன் 2024 அன்றைக்கி இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அதாவது ரேடியோகிராஃபிக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு BSc ரேடியோகிராஃபி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா BSc டிகிரி முடிச்சுட்டு 1 year டிப்ளமோ ரேடியோகிராஃபி படிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 55,800 ரூபா உங்களுக்கான சம்பளம். 18லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 19/6/2024 அன்றைக்கி உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BSc முடிச்சுட்டு 1 year டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் DMLT படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BScயில் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா BSc முடிச்சுட்டு DMLTயோ இல்லை MLTயோ படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளுங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 55,800 ரூபா உங்களுக்கான சம்பளம். 18லேருந்து 50 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 19/6/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. டேட் அண்ட் டைம் அது பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. என்றைக்கு அப்படிங்கிறது யாரெல்லாம் செலக்ட், அப்புறம் அதே மாதிரி என்றைக்கு இருக்கும், இது இல்லை வேறு ஏதாவது, அதாவது டேட் அண்ட் டைம் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இதுதான். இந்த இமெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் ஜஸ்ட் மெயில் பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா? நீங்கள் தபால் மூலிமா கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்ப தேவையில்லை. careergso@igcar.government.in இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இமெயில் மூலிமா மட்டும் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. என்னைக்கு நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இன்டர்வியூ டேட்டுங்கிறத தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
30/5/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிக்கணும். வெறும் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 4 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த அதுக்கான வென்யூ எங்கே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அனெக்ஸ் பில்டிங், கல்பாக்கம் 603102. இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போய்க்கணும். அதுக்கு முன்னாடி இமெயில் கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சா தான் நீங்கள் போய் அட்டன் பண்ண முடியும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.